ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வந்து ஒரு குக்கர் மீன் குழம்போட ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். மத்தி மீன் எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலா தேய்ச்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் குழம்பு செய்கிறதுக்காக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு அயில மீன் போதும்னு சொன்னனால நான் ரெண்டு அயில மீன் மட்டும் வாங்கி நல்லா மசாலாலாம் தேய்ச்சி ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 இன்ச்சு சைஸில் இஞ்சி, கொஞ்சமாக பூண்டும் ஆட் பண்ணி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுக்கும்போது குழம்புக்கு வந்து தனி டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு பெரிய சைஸில் 2 தக்காளியும் ஆட் பண்ணி அதையும் வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வதங்குற கேப்பில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளி எடுத்து தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றி அதில் வந்து ஊற வச்சுக்கோங்க. நம்ம குக்கரில் செய்கிறனால நிறைய தண்ணி ஊற்றி செய்ய வேண்டியதில்லை. அந்த புளி தண்ணி மட்டும் இருந்தாலும் போதும். பத்தலைனா மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும். புளிப்பு ரொம்பவே கம்மியாக இருந்தாலும் மீன் குழம்புக்கு டேஸ்ட் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா அயில மீனெல்லாம் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. நான் திருப்பி போட்டுட்டேன். இப்போ நம்ம தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அயில மீனெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி ரெடி ஆகி வந்துருச்சு. இதுவும் நம்ம எடுத்துக்கலாம். வதக்கி வச்சு தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா சூடானதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி வதக்கினாலும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சா தக்காளி வெங்காயம் மிக்சர் இருக்கு இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வதக்கும்போது அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். குக்கரில் நம்ம மீன் குழம்பு செய்யறனால அடுத்த நாள் நம்ம சாப்பாடு செய்யும்போது அந்த மீனோட ஸ்மெல்லு வருமோ யோசிக்க வேண்டியதில்லை. நானும் இந்த யோசனை இருந்ததுனால தான் ரொம்ப நாள் செய்யாமல் இருந்தேன். ஆனால் எப்போ மாதிரி நம்ம வாஷ் பண்ணி வச்சிங்கன்னா எந்த ஸ்மெல்லுமே அடிக்கிறது இல்லை. சரி, நம்ம ட்ரை தான் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி இது ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நல்லா இருந்தனால தான் உங்களுக்கு நான் இந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன். குக்கரும் அதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அடுத்த நாள் சாப்பாடு செய்யும்போது ஸ்மெல்லே வரல. இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் மட்டும் லோ ஃப்ளேமாக வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க, இல்லைனா மசாலாலாம் கருகிடும். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி பத்தலைனா மட்டும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லித்தலை, ஒரே பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு மீனாக இதே மாதிரி குக்கரில் வந்து அடுக்கி வச்சுக்கலாம். மசாலாலாம் எல்லா பக்கம் வர மாதிரி மீன் வந்து அடுக்கி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக மீன் எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய குக்கரை எடுத்துக்கோங்க. இப்போ கரண்டி வச்சு இதே மாதிரி எல்லா பக்கம் மசாலா வர மாதிரி மீன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வந்து இவ்வளோ தாங்க இருக்கணும், ரொம்ப வேண்டாம். ஃப்ளேம் வந்து ரொம்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நான் குக்கர் வந்து ஒரு விசில் விட்டு எடுத்திருக்கேன். நல்லா ஏரெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ருசியாக இருக்குதுங்க. என்னோடய குக்கரில் விசில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வரும். அதனால மீடியம் ஃப்ளேம் வச்சு நான் ஒரு விசில் விட்டு எடுத்திருக்கேன். எனக்கு வந்து கரெக்டாக மீன் வெந்து வந்துடுச்சு. குக்கர் விசில் அதிகமாகிடுச்சுன்னா மீன் தனியாக முள் தனியாக வந்துடும். அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க. உங்களோட குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் விசில் ஆகும்னா நீங்கள் ஒரு விசிலுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக அதிகமானாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் கம்மியாகாமல் பார்த்துக்கோங்க. கம்மியாகிடுச்சுன்னா அடி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பர் டேஸ்டியான ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.